அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை எப்படி ஜெயிப்பது என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமை பாவ சோதனை என்றால் என்ன, அதை எப்படி மேற்கொள்வது, இதை தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரம் அதை தொடரப் போகிறோம். இதற்காக நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம இந்த பாவ சோதனை என்றால் என்ன, இது எப்படி மேற்கொள்வதுன்னு சொல்லி நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏவாள் சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து நாம் தியானித்தோம். இந்த வாரம் இயேசு சந்தித்த அந்த சோதனையிலிருந்து இந்த பாவம் எப்படி கிரியை செய்கிறது, இதை எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம், இப்பொழுது 9வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசுவினுடைய அந்த பாவ சோதனைகளிலே இப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை என்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற பாவ சோதனையை இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, ஏற்கனவே பிசாசு இயேசுவை சோதிக்கிறதுக்காக 2 சோதனைகளை கொண்டு வருகிறார். அந்த 2ஐயும் இயேசு என்ன செய்கிறார், வசனத்தை பேசி என்ன செய்கிறார், ஜெயிக்கிறார். இப்பொழுது 3வது பாவ சோதனையாக இந்த ஜீவனத்தின் பெருமையை வெளிப்படுத்துகிற அந்த பாவ சோதனை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இங்கே பிசாசு பாருங்க என்ன பண்ணுகிறான், இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு போய் அங்கே தேவாலயத்தின் உப்பரிகை என்றால் என்னவென்றால், எருசலேமில் உள்ள அந்த தேவாலயத்தில் இருக்கிறதுலேயே உயர்ந்த இடத்துக்கு பிசாசு என்ன செய்யறான், இயேசுவை கூட்டி கொண்டு போய் அங்கே நிற்க வைத்து என்ன சொல்லுகிறான், பாருங்க, இயேசுவை பார்த்து சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து என்ன செய்யும், தாழ குதியும் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்றால், பாருங்க, எருசலேம் தேவாலயம் ஒரு மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தேவாலயத்தின் இருக்கிறதுலேயே அந்த மிக உயர்ந்த இடத்திலிருந்து எட்டி பார்த்தா பெரிய ஒரு கிதரோன் என்ற ஒரு பள்ளத்தாக்கு அங்கே என்ன செய்தது இருந்தது. பாருங்க, அது கிட்டத்தட்ட 450 அடி கீழே உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அப்போ இயேசு அங்க அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அவரு குதிச்சு கீழே விழுந்தாருன்னா, அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்தாருன்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, மரித்து போய் விடுவார்.
அது பிசாசுக்கு நல்லாவே என்னது தெரியும். அப்போ இங்கே பிசாசு என்ன பண்றான், இயேசுவை எப்படியாவது கொல்றதுக்கு ஒரு திட்டத்தை என்ன செய்யறான், போடுறான். ஏன் குறிப்பாக ஏன் இயேசுவை எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை ஏன் நிறுத்தி, அதுக்கப்புறம் ஏன் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் நீர் குதியும் அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பின்னணியும் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த இயேசுவின் நாட்களில் அந்த யூதர்கள் மத்தியில் ஒரு பாரம்பரியம் ஒரு பாரம்பரியமான ஒரு எண்ணம் ஒன்று இருந்ததா. அது என்னவென்றால், மேசியா வரும்போது அவர் தம்மையே எருசலேம் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் நின்று தான் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பேச்சு வழக்கு பாரம்பரியம் அன்றைக்கு என்ன செய்ததான் இருந்ததாம் பாருங்க. அப்போ ஒருவேளை அதனால கூட பிசாசு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை இயேசுக்கு கொண்டு வந்திருக்கலான்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த பாவ சோதனைக்கு பின்னாடி இருக்கிற ஒரே எண்ணம் என்ன, பிசாசனுடைய ஒரே எண்ணம் என்ன, இயேசு என்ன செய்யணும், கொன்று போட்டணும். ஏன்னா இயேசு மேசியா என்பது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவரை கொன்னுட்டா மனு குலத்தின் ரட்சிப்பை என்ன செய்தெல்லாம் தடுத்தலாம். அப்போ பாருங்க, இயேசு இதுக்கு முன்னாடி உள்ள 2 பாவ சோதனையும் எப்படி ஜெயித்தாரு, வசனத்தை பேசிதான் என்ன செய்தாரு, ஜெயித்தாரு. அதனால பிசாசு பாருங்க இந்த முறை இயேசுவை சோதிக்கும் போது எப்படியாவது அவரை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றான், வேணுக்குன்னே ஒரு வசனத்தை எடுத்து என்ன செய்யறான், பேசுறான் பாருங்க. என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்க இருந்து தாழ குதியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். ஏன் தாழ குதியும், ஒரு வசனத்தை சொல்றேன். ஏனெனில் இப்போ சங்கீதம் 91 11 12 வசனத்திலிருந்து என்ன செய்யறா, அவன் மேற்கோள் காட்டுறான். என்ன சொல்றான், உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, இயேசு இதுக்கு முன்னாடி 2 தடவை பாவ சோதனை வரும்போதும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இயேசு சொல்லி பிசாசை மேற்கொண்ட உடனே இப்ப பிசாசு பாருங்க, அப்ப நானும் என்ன பண்றேன், எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை சொல்லி எப்படியாவது இயேசுவை பாவத்துக்குள்ள விளைவிச்சு அவரை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான், இவனும் ஒரு வசனத்தை என்ன செய்யறான், எழுதப்பட்ட ஒரு வசனத்தை என்ன செய்யறான் எடுத்து இயேசுகிட்டே என்ன செய்யறான், எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இல்லை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு யாரு, அவன் பாவத்திலே விழுந்து போன ஒரு தேவதூதன். பாவம் என்றாலே என்னது, முட்டாள்தனம் தான் பாருங்க. அப்போ பிசாசு பேசுற அந்த வசனத்திலேயே பாருங்க அவன் எவ்வளவு பெரிய அவன் எப்படிப்பட்ட முட்டாளா இருக்கிறான். இயேசுகிட்டே போய் வசனத்தை இப்படி எப்படி அவன் வசனத்தை வஞ்சகமான விதத்துல பேசுகிறான் என்பதை பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு என்னது தெரிந்து விடுகிறது. இந்த வசனத்தை பாருங்க, இயேசுவுக்கு வாழ்வளிக்கிறதுக்காக பிசாசு இயேசுவை பார்த்து இந்த வசனத்தை பேசல, இந்த வசனத்தை பேசி இயேசுவை கொல்றதுக்காக என்ன செய்யறான், பேசுறான். ஆனா பாருங்க, இயேசுவுக்கு தேவனோட வசனத்தை நன்றா எனது தெரியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து தான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் வெறும் தேவனோட வசனத்தை அறிந்திருந்தால் மட்டும் பார்த்தா, எடுத்துக்காட்டுக்கு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கு என்னது தெரியும். அதே போல் இந்த பிசாசு பேசுகிற இந்த 91 சங்கீதம் இதுவும் எல்லாருக்கும் என்னது தெரியும். ஆனா பாருங்க, வெறும் வசனம் தெரிந்தா மட்டும் பத்தாது, அந்த வசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாகவும் நீங்க என்ன செய்யணும், இருக்கணும் பாருங்க. அப்பந்தான் பிசாசு இப்படி சில நேரம் வசனத்தை பேசியே நம்மகிட்ட பொய்ய பேசும்போது நம்ம அதை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் பாருங்க. அப்போ இயேசுவுக்கு பாருங்க
இங்கே பிசாசு பேசின போய் நல்லா எனக்கு தெரிஞ்சிருது. அதனாலதான் இப்போ பாருங்க, லூக்கா 4:12 வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். அப்போ பாருங்க, இயேசுவுக்கு வெறும் வசனம் மட்டும் தெரியல, அந்த வசனத்துடைய அர்த்தமும் அவருக்கு என்ன நல்லா தெரியும். அதனால்தான் பிசாசு தப்பான விதத்துல வசனத்தை பயன்படுத்தின உடனே பாருங்க, இயேசு அதை கண்டுகொண்டு உடனே பாருங்க அவர் வசனத்தை பேசி மேற்கொள்ளுகிறார். சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்னது பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் இந்த வார்த்தையை பேசி, ஏன் இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று ஏன் அந்த வசனத்தை பேசி பிசாசை மேற்கொள்றாரு பாருங்க. இங்கே பிசாசுனுடைய இந்த சோதனையில தான் இந்த ஜீவனத்தின் பெருமை என்னதுங்கிறத இன்னும் நம்ம அதிக தெளிவா விளங்கி கொள்றோம். பாருங்க, இங்க பிசாசனுடைய சோதனையே என்னது பாருங்க. இயேசு இப்போ அந்த எருசலேம் தேவாலயத்தின் அந்த உயர்ந்த இடத்துல இருந்து கீழே குதிக்கிறாருன்னு வச்சுக்கோம். கீழே பெரிய ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு, அதை குதிக்கிறாரு. குதிக்கும் போது இப்போ இந்த வசனம் சொல்லியிருக்க மாதிரி உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை உம்மை குறித்து கட்டளையிடுவார்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. இயேசு குதிக்கிறாரு, தூதர்கள் எல்லாம் வந்து அவரை காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு காட்சியா. இப்போ பாருங்கள், இயேசுவின் நாட்கள்ல எருசலேம் தேவாலயங்கிறது ஒரு சாதாரணமான இடம் இல்லை. பாருங்க, எல்லா ஜனங்களும் கூடி வருகிற இடம் தான் எருசலேம் தேவாலயம். ஏனென்றால் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த அந்த தேவ பக்தி உள்ள அந்த வாழ்க்கை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக என்ன செய்தது இருந்தது. அவங்களோட வாழ்க்கையே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றி தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையை என்ன செய்தது இருந்தது. அப்போ அந்த தேவாலயத்துல இஸ்ரேல் தேசத்தின் பல இடங்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. இன்னும் எருசலேம் பட்டணத்தில் உள்ள மக்களும் அங்கே என்ன செய்வாங்க. அப்போ அநேக மக்கள் இருக்க இடம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு மேலேருந்து குதிக்கிறாரு, திடீர்னு தூதர்கள் எல்லாரும் வந்து அவரை பிடித்து கொண்டா உடனே என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, உடனே கண்டுகொள்வாங்க, அவர் தான் மேசியா. ஆஹா ஆமா, மேசியா வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல இயேசு என்ன பண்ணிடலாம், தம்மை என்ன செய்யலாம், மேசியாவாக பிரபலப்படுத்தி தம்மை ஜனங்களுக்கு ஒரே நிமிஷத்துல என்ன செய்யலாம், வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு தான் பிசாசு என்ன செய்யறான், அங்க என்ன செய்யறான், இயேசுவை சோதிக்கிறான். ஆனா இந்த செயல் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய சித்தம் எப்படி இயேசு தம்மை மேசியான ஜனங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு, அததான் பின்னாடி உள்ள அதிகாரங்களை வாசிக்கிறோம். இயேசு தேசம் இஸ்ரேல் தேசம் எங்கும் நடந்து சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்களை பிரசங்கிக்கிறார். இப்போ ஜனங்கள் அதை கேட்டு என்ன செய்கிறார்கள், விசுவாசித்து சுகத்தை என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அது மட்டும் இல்ல, பின்பு அவர் ஜனங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியா மரிக்கும்படி அவர் சிலுவைக்கு என்ன செய்கிறார், செல்லுகிறார். சிலுவைக்கு சென்று மரித்து 3ஆம் நாள் என்ன செய்கிறார், உயிரோடு எழும்புகிறார். அப்போ தேவனுடைய திட்டம் இப்படிதான் இயேசு தம்மை ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா இங்க பிசாசு என்ன பண்றான், இயேசு என்ன சோதிக்கிறான், நீர் குறுக்கோளில என்ன செய்யணும், போய் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே போய் ஒரே நிமிஷத்துல என்ன செய்திருங்க, ஃபேமஸ் ஆயிருங்க. இப்படி குதிச்சு தூதரெல்லாம் வந்து பிடிச்சா ஒரே நிமிஷத்துல இயேசு என்ன செய்திருவாரு, எருசலேம் பட்டணத்துல என்ன செய்திருவாரு, ஃபேமஸ் ஆயிடுவார். அப்போ ஒரே நிமிஷத்துல எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி, அப்புறம் எதுக்கு சிலுவையின் பாடுகள்லாம் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. ஒரே நிமிஷத்துல இன்ஸ்டண்டா
ஃபேமஸ் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி கொள்வதற்கு இயேசு பிதாவினால் உயர்த்தப்படாமல் இயேசு தன்னைத்தான் தன்னுடைய சுய மகிமையை இயேசு தேடி தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளும்படிக்கு எங்கே இயேசு பிதாவினுடைய சித்தத்துக்கு வெளியே போய் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு பிசாசு என்ன பண்றா, சோதிக்கிறான். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, ஜீவனத்தின் பெருமை என்றால் என்னங்கிறத இங்க நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஜீவனத்தின் பெருமைனா என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாருக்குமே வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28:14 அவர் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு ஒரு பண்ண வாக்கே தான், நீங்கள் வாளாயிராமல் தலையாயிருப்பீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். இதுதான் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அப்போ தேவனுடைய ஜனங்கள் தலையாக மேலாக இருப்பதுதான் அவருடைய சித்தமா நினைச்சுக்கிறது இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது கூட சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நான் சொல்றேன், நானே உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறார், வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் பாருங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இயேசு பாருங்க, இயேசுவுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னது தெரியும். இயேசுவுக்கு தெரியும் பிதாவானவர் தன்னை என்ன செய்வார், பெருமைப்படுத்துவார்னு இயேசுவுக்கு நல்லா என்னது தெரியும். அதனாலதான் பாருங்க இயேசு தம்முடைய சுய வழியில தமக்கு மேன்மையை தேடிக்கொள்ளாமல் பாருங்க பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து இப்படி கர்த்தரை பரீட்சை பண்றதுக்கு இப்படி குதிச்சு பாரோம், கர்த்தர் உம்மை காப்பாத்துறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிதாவை பரீட்சை பார்க்கறதுக்கு பிசாசு பண்ண அந்த சோதனையை இயேசு என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லி என்ன செய்கிறார், மேற்கொள்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம வாழுகிற இந்த காலத்துல இப்படிப்பட்ட சோதனை அதிகமாக ஜனங்கள் உட்படுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மீடியா உலகத்துல வாழுகிறோம். சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், யூடியூப், இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழுகிறதுனால நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு உலகத்துல யூடியூப் மாதிரி சேனல்லாம் வச்சுட்டு உடனே என்ன செய்யணும், ஃபேமஸ் ஆயிடணும், நிறைய வியூஸ் வாங்கிடணும்னு சொல்லி பாருங்க இப்படி தங்களுடைய சுய மகிமை தேடிக்கொள்ளுகிற, இன்ஸ்டண்டா ஃபேமஸ் ஆகிறதுக்காக காரியங்களை செய்வதை நம்ம என்ன செய்ய முடியுது, இன்னைக்கு பார்க்க முடிகிறது பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ ஒரு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு நல்ல இப்படிப்பட்ட வசனத்தை விளக்கி போதிக்கிற ஒரு செய்தியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப வியூஸ் என்ன செய்யாது, உடனே வராது. ஆனால் அதே இது பாருங்க, அதே யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு பிரசங்கியாரை, அது கொஞ்சம் பிரபலமான பிரசங்கியாரை குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சி புறங்கூறி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க, அதுக்கு நிறைய வியூஸ் என்ன செய்துடும் வந்துடும். உடனே என்ன செய்திடலாம், பிரபலமாயிடலாம். அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் என்ன செய்திடும் கிடைச்சிடும். இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிதான் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலையும் பாருங்க, எப்படியாவது குறுக்கு வழியில நல்லா பிரபலமாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படிதான் பாருங்க தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே போய் தங்களுக்கு மேன்மையும் மகிமையும் நினைச்சுகிறார்கள், தேடிக்கொள்ளுகிறார்கள். அதன் மூலம் பிசாசனுடைய சோதனைக்குள்ளே அகப்பட்டு இந்த ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்து அநேகர் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், அழித்து கொள்ளுகிறார்கள். ஆனா இன்னைக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதான் பாருங்க, வாசிக்க கேட்கலாம் பாருங்க. 2 வசனங்களை நம்ம
வாசிக்கலாம் பாருங்க. முதல்ல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12 2வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுகிற வாக்கு தத்தம் இதான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. அடுத்தது அவர் சொல்ற, நான் உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை ஆசீர்வதித்து நானே உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நானே உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலமா நம்மோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ அவர் நம்மை ஆசீர்விப்பேன், நம் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கும் போது இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை. இப்போ லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 18:14 வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அங்கே அந்த பிசாசனுடைய அந்த சோதனை வரும்போது எப்படி அவர் அந்த வசனத்தை பேசி ஜெயிக்கிறாரு. அங்கே என்ன நடக்குது பாருங்க. இயேசு அங்கே என்ன செய்தாருன்னு அந்த வசனத்துல இயேசுவே திரும்ப இந்த அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவனவனும் என்ன செய்வான், தாழ்த்தப்படுவான். அப்போ அந்த இடத்துல பிசாசு இயேசு கொண்டு வந்த சோதனை என்ன, இயேசு தன்னை தான் உயர்த்தி கொள்ளும்படிக்கு பிசாசு அங்க என்ன செய்யறான், சோதிக்கிறான். ஆனா இங்க இயேசு சொல்றாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன செய்வான், தாழ்த்தப்படுவான். பாருங்க, நான் வாழ்விலே ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, நான் வாழ்விலே உயர்த்தப்படுவதற்கு, ஒருவேளை என்னுடைய பேர் ஒரு நற்பேர் கொண்ட பெருமைப்படுவதற்கு, என் பேர் பெருமைப்படுவதற்கு பாருங்க, என்னை நான் என்ன செய்ய வேண்டிய உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் தான் சொல்லியிருக்கார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கும் போது நான் என்ன பண்ணணும், நான் என்னை நான் உயர்த்தி கொள்றதுக்கு அப்படி வருகிற சோதனைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வசனத்தை பேசி நாம் பிசாசை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். அடுத்து பாருங்க, அப்போ இயேசு முதல்ல சொல்ல, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், ஆனா தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான். அப்போ நான் கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், அங்க இயேசு அந்த சோதனை சந்தித்த போது அவர் என்ன பண்ணாரு, அவர் தன்னைத்தான் பிதாவினுடைய சமூகத்துல தாழ்த்தி தான் அவர் அந்த வசனத்தை பேசுறார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது என்ன, அதுக்கப்புறம் தான் அந்த வசனத்தை பேசுறார். முதல்ல அவர் தன்னைத்தான் தாழ்த்துகிறார், பிதாவின் கையிலே தன்னையே நினைச்சுகிறார், அர்ப்பணித்து விடுகிறார். பிதாவானவர் தன்னை உயர்த்தும்படிக்கு, தன் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு பிதாவின் கையில இயேசு தன்னை நினைச்சுகிறார், அர்ப்பணித்து விடுகிறார். அதே போலதான் நாமும் கூட பாருங்க, நம்மை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ள, நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு பிசாசு நமக்கு இந்த ஜீவனத்தின் பெருமெனும் சோதனை கொண்டு வரும்போது நம்ம சொல்லணும், பிசாசே நீ கொடுக்கிற உயர்வு எனக்கு என்னது தேவை இல்லை, இந்த குறுக்கு வழியில வருகிற மேன்மையும் பெருமையும் எனக்கு என்னது தேவை இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அவர் என் பேரை பெருமைப்படுத்துவார். அதனால நீங்க சொல்லணும், நானே என்ன செய்கிறேன், தாழ்த்துகிறேன். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான்னு சொல்லி. எப்படி நம்ம வசனத்தை பேசி, எப்படி தேவனோட வசனத்தை பேசி நாமும் கூட என்ன செய்யலாம்,
பிசாசு கொண்டு வருகிற இந்த சுய மகிமை, சுய மேன்மையை நம்முடைய சுய பலத்தில் தேடுகிற இந்த முயற்சியை செய்யும்படிக்கு பிசாசு கொண்டு வருகிற இந்த ஜீவனத்தின் பெருமையின் சோதனையை இப்படி இந்த வசனத்தை பேசி நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பேசும்போது என்ன ஆகுது? பிசாசு நம்மை விட்டு என்ன செய்கிறான்? விலகி ஓடி போகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அதுக்கு தான் இந்த 2 வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆயுதங்களாக கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை பேசி பிசாசை மேற்கொள்ளுங்கள். ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவத்தை மேற்கொண்டு அதன் மூலம் வாழ்ந்திருங்கள். ஏனென்றால் இந்த பாவத்துக்கு இடம் கொடுப்போமானால் அழிவுக்கு முன்னானது அகந்தை, நம் வாழ்க்கையை அழிந்து போயிடும். அதனால வசனத்தை பேசி இந்த பாவத்தை மேற்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் வருகிறப்பா, நல்ல கேட்ட அருமையான வேத சத்தியங்களுக்காக நன்றி. ஜீவனத்தின் பெருமை என்ற பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தீங்க. அந்த தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே போய் எங்களுடைய சுய மேன்மையையும் சுய உயர்வையும் நாங்கள் தேவனுடைய சுத்தத்துக்கு வெளியே போய் தேடி குறுக்கோளில தேடி செல்லும்படி பிசாசு எங்களை சோதிக்கிறான். ஆனால் இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் பேரை பெருமைப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துவீர். அதனால உம்முடைய வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் நம்பி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவை போல தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அதன் மூலம் தங்களை தாழ்த்தி இந்த வாக்கு தத்தங்களை, இந்த வசனங்களை பேசி பிசாசை மேற்கொண்டு அதன் மூலம் ஜீவனத்தின் பெருமையினும் பாவத்திற்கு விலகி ஓட, இந்த பாவத்தை மேற்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக தாழ்மை குணம் கொண்டவர்களாய் வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.